ஹெல்த்தியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வாரத்தில் 2 தடவையாவது செய்வீங்க. நம்ம சுட சுட சாதம் போட்டு கிளறுனனால சாதம் உடஞ்சிருச்சு. நீங்கள் நல்லா சூட ஆற வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சாதம் ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மீல் மேக்கரை நல்லா சுடுதண்ணியில் போட்டுட்டு கழுவிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோம்பு கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெய் திரிகிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் கிளறி விட்டுட்டு மீல் மேக்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டதுக்கு அப்புறமா அடுப்பு சிம்மில் வச்சு 1 கப் சாதம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மிளகுத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 2 சிட்டிகை சேர்த்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. தேங்க்யூ.